Welcome back to Big Talk with me, Rebecca. Before the break, a lot of heated arguments in this room. I'm going to take it up from there. Why do they think going to pubs, the party culture, why do they think it's wrong? என்ன நாங்கள் வந்து பப்புக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஏன் அவங்க பப்புக்கு போனது இல்லையா? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகவும் மாட்டாங்களா? நல்லா படிக்கிறேன் அப்படின்னாங்க. ஐடி கம்பெனியில் போனதுமே மேஜர் ட்ராபேக்னா எல்லாம் பப்புக்கு போகிறாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறாங்க, வைஃபை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்களா? படிக்கவே மாட்டாங்களா? போகவே மாட்டாங்களா? இப்போ நாங்கள் பப்புக்கு போனால் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? யாரு அவங்க ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டோம்? நாங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி போடுறோம், சுடியில் வருவோம், மற்றவங்க வந்து ஜீனில் வருவாங்க அப்படின்னு நம்மளுக்கு கிண்டல் பண்ண மாட்டாங்களா? நாங்கள் ஏன் கிண்டல் பண்ண போகிறோம்? பப் இஸ் a place where all of them come. ஐடி கம்பெனிக்கு போனால் பப்புக்கு போகணுன்னு ஏதாவது ரூல் இருக்கா? ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது ரூல் போட்டிருக்காங்களா? அப்படி இல்லை, நாங்கள் வேலை செய்யறதுக்கு போகிறோங்க, நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு போகிறோம். இல்லை இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன சொன்னீங்க, நாங்கள் படிக்கிறதுக்கு வந்தோம், அதனால நாங்கள் வந்து படிக்கிறது தான் இது பண்ணுறோம் அப்படின்றீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து when you are employed, when you are getting money on your own, you will think that நம்ம ஏன் அப்படி பண்ணக்கூடாது, நம்ம காலேஜ் படிக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் போனாங்களே, நம்ம ட்ரை பண்ணலாமே, you will be trying that. That's what we are saying. வேலை செய்யறது சம்பாதிக்கிறதுக்கு எதுக்குங்க அனாவசியமாக செலவு பண்ணுறதுக்கா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்காதா நான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு? ஸோ அப்போ உங்களுக்கு மணி வரும்போது நீங்கள் வந்து யூ வில் பி இண்டிபெண்ட். உங்கள் அப்பாவோ அம்மாவோ தடுக்க போகுது இல்லை, உங்கள் ஒய்ஃபு, நீங்கள் ரெண்டு பேரும் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் போவீங்க. அதுதான் சொல்கிறோம். Why do you think it's so wrong? அங்கே என்ன அவ்வளோ மோசமாக நடக்குது? கேள்விப்பட்டிருக்கோம், ரொம்ப மோசமாக நடக்குது. நாங்கள் வந்து ஃபாரின் கல்ச்சர் வந்து அடாப்ட் பண்ண விரும்பலை. இப்போ தமிழன்ஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப ஃபாரின் கல்ச்சர் அடாப்ட் அந்த மோகத்தால் ரொம்ப இருக்காங்க. இப்போ வந்து வர சந்தேகம்னால வந்து அவங்களுக்கு தெரியாது நமக்கு வந்து தமிழ் தான் நமக்கு தாய்மொழியாக இருக்குது. அது இல்லாமல் தொட்டு மொழி, அது பழமொழியும் கூட. அதால் நம்ம அந்த நாகரிகத்தை வளர்க்கணும். ஏன்னா ஃபாரினர்ஸ் வந்து நம்மளோட நாகரிகத்தை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. Have you been to a pub? போயிருக்கீங்களா பப்புக்கு? நோ மேம். Then how do you know so much about a pub? By friends. மற்றவங்க சொன்னால் you'll believe. It's not true, it's also true. இப்போ நீங்க சொல்றீங்க தெரியுமா, இப்போ வந்து தமிழோட கேபிட்டல் சென்னை தான். அது வந்து மோஸ்ட் டெவலப்டு ஏன் தெரியுமா சொல்றாங்க, இந்த மாதிரி ஃபாரின் கல்ச்சர்ஸ் வரதுனால தான் எல்லாருமே அட்ராக்ட் ஆகிறாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து இப்போ வெளியூர்ல போய் சென்னைன்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு பெரிய பேர் இருக்கு. ஸோ இப்போ இந்தியானா சென்னைன்னு ஒரு பெரிய பேர் வருது. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்தியாவுக்கு நல்ல பேர் கிடைக்குது, இந்தியாவுக்கு நல்ல பேர் தானே கிடைக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் கல்ச்சர் வரதுனால சென்னை டெவலப் ஆகுது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இப்போ வெளியூர்ல இருக்கவங்களாம் கூட சென்னை வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்காங்க. அந்த ஆசை தான் மெனி கம்பெனிஸ் வருது. ஸோ அதனால நம்மளுக்கு இந்தியாவுக்கு ஒரு நல்ல பேர் தான் கிடைக்குது. நீங்க அதை அடாப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றது வந்து தப்பு. ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும். அதுதான் வந்து புத்திசாலித்தனம். இல்லை, நீங்கள் சொல்கிறது பார்த்தா பப் கல்ச்சரால் வெளிநாட்டிலேருந்து கம்பெனிங்க இங்கே வருதுங்களா? நீங்கள் அப்படி தானே சொல்கிறீங்க? நான் அப்படி சொல்லல. அது ஒன் ஆஃப் த கல்ச்சர். அது ஒன் ஆஃப் த கல்ச்சர். அது ஒன் ஆஃப் த கல்ச்சர். பப் இஸ் டெஸ்ட்ராயிங் அவர் கல்ச்சர்ஸ். அது டெஸ்ட்ராயிங் நம்ம சொல்ல முடியாது. ட்ரெஸ்ஸிங் கோட், கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸிங் கோட் இது ட்ரெஸ் பண்ணுது. உள்ளகிற பனினை வெளியே போட்டு சுத்துறது, அக்கல்ல காத்து வாங்குறது, தொப்புள்ள தோடு போறது, ஆட்டியும் தொடையில வச்சுக்கிறது, இதெல்லாம் தப்பு தான். கல்ச்சரை இது பண்றது அதெல்லாம் தப்பு தான். பட் ஆனா டீசன்ட் நீங்க வர வழிக்குன்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல? இல்ல நீங்க வந்து ஒரு பார்ட் சொல்றீங்க. பட் ஆனா டீசன்ட் பப்ஸ்லாம் கூட இருக்கு. அது வெறும் ஜஸ்ட் பார்ட்டினாலே பப் மட்டும் கிடையாது. பார்ட்டினாலே டான்ஸ்ங்கற ஃபர்ஸ்ட் டான்ஸ் அந்த ட்ரெஸ்ஸிங் கோட். பட் ஆனா அதுல வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்ஜாய்மென்ட் தான். அதுல வந்து இப்படி போட்டுன்றாங்க அப்படி போட்டுன்றாங்கன்னா அதெல்லாம் வந்து வேற பீப்பிள். அது வேற பீப்பிள். இப்போ வந்து இப்போ பெரிய கம்பெனிக்கு பார்ட்டி வைக்கறாங்கன்னா அந்த மாதிரிலாம் யாரும் வர மாட்டாங்க. they will be more decent. நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னீங்கன்னா இந்த பப்பால தான் நிறைய கம்பெனி வருது. பப்பால வருதுங்களா இல்ல எங்களுக்கு திறமையால நாங்க இது பண்ணி வருது கல்ச்சர்? அதாவது நம்ம கல்ச்சர் டெவலப் ஐ மீன் அதுனா ஃபாரின் கல்ச்சர்ஸ் நிறைய டெவலப் ஆகுதுனால அப்படி வருதுன்னு சொன்னா பப் மட்டும் வச்சு நான் சொல்லல. Okay, moving on from pubs. Okay, I'm going to go on to why are they being discriminated in Chennai? ஏன் வந்து they are looked upon as low in Chennai? By way of dressings. Okay, by the way of dressing. Is their dressing sense so bad that we have to push them away from it? It's not like that, but it's somewhat, it will be odd when we compare to our Chennai culture. So you judge people based on their dressing? Not only dressing, by way of அவங்க வெளில வரதால அவங்க dressing sense ஒரு மாதிரியா இருக்கும். அவங்க ஊர்ல இருந்ததால அவங்க வேற மாதிரி இருந்திருக்கலாம். இங்க வந்த பிறகு வேற மாதிரி இருந்தா தான் அந்த ஆப்டுக்கு சூட் ஆகுற மாதிரி இருக்கும். So நீங்க வந்து dressing sense மாத்தணும் அப்படினு சொல்றாங்க. What do you all have to say about that? Yeah, yes. Dressing sense மாத்தணும். Okay, you guys got 1 point on that. Okay, so tell me, what are the other ways they're being discriminated in society other than dressing? ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ளேயே இருக்கும். அது inferiority complex. Okay, they feel very inferior. இப்போ வந்து what is the reason for them to feel inferior? அது வந்து உங்கனால தான்ல? இல்ல எங்கனால இல்ல, அவங்கனால தான். நாங்க மிங்கிள் பண்ற ரெடியா இருக்கோம். ஆக்சுவலா அவங்க வந்து வர மாட்டாங்க. இந்த பசங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்களே பப் கல்ச்சர்லாம் அடாப்ட் பண்றாங்க, நம்ம போனோம்னா அப்படி கெட்டு போயிடுவோமோ, அந்த மாதிரி திங்க் பண்ணி நம்ம கூட வர மாட்டாங்க. Okay, they're very scared to mingle. நெக்ஸ்ட் அவங்க வே ஆஃப் ஸ்லாங் வந்து வேற மாதிரியா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு கேர்ள் கை
வண்டியில் போகிறாங்க அப்படின்னா சென்னை போகிறாங்கன்னா யாருன்னா பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. எல்லாம் வந்து பேட்ச் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா. ஆனால் அதுவே போனான்னா பாருங்கள் 2 லவர்ஸ் ஊர் சுற்றின்னு இருக்கு, வீட்டில் மதிக்காமல் வெளில சுற்றின்னு இருக்கு அப்படின்னா. If they go. If they go. Why is that so? I think that's something wrong on our part, right? Chennaites. We're not supposed to judge. No, அப்படி இல்லை. நம்மளுக்கு வந்து நம்ம தெரியும் எங்க கேர்ள் ஃப்ரெண்டை வைக்கணும், எங்க லவரை வைக்கணும், எங்க வைஃபை வைக்கணும் அப்படின்னு. பட் அவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு பொண்ணு சிரிச்சு பேசினா ஐ வில் லவ் வித் யூ அப்படின்வாங்க. பட் யாராவது நம்ம கிட்ட சொன்னா நோ, ஜஸ்ட் பி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட சிரிச்சு பேசினா you will propose to her. அவர் சொன்ன பாயிண்ட் அப்படியே அவங்களுக்கு தான். ஏன்னா ஒரு பொண்ணு சிரிச்சு பேசினா உடனே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றதெல்லாம் சென்னை சிட்டி கைஸ். ஏன்னா எங்களுக்கு வந்து தெரியும், எங்கள் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் பேசினாலே அது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் எங்களோட லிமிட்டு தெரியும் எங்களுக்கு. அவங்க வந்து எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இப்போ இருக்கிற சிட்டி பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணுவாங்க. எல்லா டேட்டிங்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அந்த பையன் ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் உன்னை அண்ணன் மாதிரிலாம் நினச்சேன், இன்னும் இப்படி பேசுகிறேன் அப்படி சொல்லுவாங்க. இல்லைன்னா வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்யா, எனக்கு கல்யாணம் ஆக போகுது என்ன நீ அப்படின்வாங்க. நிறைய இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஒரே ஒரு நிமிஷம் அவர் சொன்னார் நாங்கள் தான் போய் ஃபர்ஸ்ட் போய் ப்ரப்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு. அது இல்லைங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்து கேர்ள்ஸ்னால் அவங்க வந்து எங்களுக்கு ஜஸ்ட் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். ஆனால் அவங்க ஊர்லேருந்து ஐயோ 2 பசங்க பொண்ணு பேச தப்பு, நாட்டாமை கூப்பிடு, பஞ்சாயத்து தப்பு அப்படின்வாங்க. அதெல்லாம் இல்லைங்க, அவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து அது காமன் ஆனேன்னா அது அவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது, அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுது. we can't accept that. அவர் சொன்னாரு ஃப்ரெண்ட் ஒரு இடம், லவ்வர் இடம், வைஃப் இடம். அப்புறம் லவ்வர் ஒருத்தர் லவ் பண்ணுவாங்க, வைஃப் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிப்பாங்களா? லவ் பண்றது வைஃப் அந்த லவர்க்கே அப்ப நீங்க லவ் பண்றது ஒருத்தரே கல்யாணம் பண்றது ஒருத்தரையா? அதனால இதுல இருந்து நாங்க யார் லவ் பண்றோமோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவோம். அதனால எங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் ஓகே. ஆனா நீங்க லவ்வர் ஒருத்தர் பண்றீங்க, வைஃப் ஒருத்தர் வச்சீங்கன்னா let me complete my sentence. உங்களுக்கு புரியல, இதுதான் நான் சொன்னேன். உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் டீடைலா தேவைப்பட வேண்டியது இருக்கு. எங்களுக்கு அப்படி இல்லை. எங்க பசங்க யாராவது கேட்டாங்களா? யாருமே கேட்கல. சரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். லவர் ஒரு இடத்துல, வைஃப் ஒரு இடத்துல அப்படின்னா ஃப்ரெண்ட் எங்க வைக்கணும் தெரியும், லவருக்கு என்னென்ன விஷயம் சொல்லணும் தெரியும். அந்த பொண்ணு வைஃபா வரும்போது எப்படி நடந்துக்கணும் எங்களுக்கு தெரியும். அவங்க this what I mean. லவர் ஒரு இடத்துல, வைஃப் இடத்துல. this what I mean. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இதுதான் லாக்னஸ். இதுதான் நான் சொல்றேன் கிரேட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு. இப்போ நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க, நீ லவ் பண்றீங்கன்னா அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு ஒரு நிச்சயமே இல்ல. நம்மளுக்கு தோணும் நம்ம அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நம்மளுக்கு தோணும். ஆனா அந்த பொண்ணை தான் நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் என்ன நிச்சயம் இருக்கு? அப்புறம் எதுக்கு லவ் பண்ணனும்? லவ் பண்ணா லவ் பண்ணணும். இப்போ ஓடி நீங்க சொல்ற மாதிரி ஓடி போலாங்க. அது பிராக்டிகலா பேசுங்க. பிராக்டிகலா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். லவ் பண்ணா கல்யாணம் பண்ணது, லவ் பண்ணல லவ் பண்ண கூடாது. லவ் பண்ணா ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு போயிடலாமே. அப்புறம் எதுக்கு லவ்னு ஒரு பார்ட் எடுத்து வரீங்க? லவ்னு கொண்டாராதீங்க. இல்லங்க, எனக்கு அந்த பொண்ணுக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. நான் கொண்டு வரேன். அது வந்து நான் ஃபேமிலிக்கு எடுத்து போகும்போது ஜஸ்ட் அஃபெக்ஷன் இல்லங்க. அஃபெக்ஷன் இருக்கு, நீங்களே தான் சொல்றீங்க. நீங்க வந்து தப்பா புரிஞ்சிக்கிறீங்க. அதனால தான் நீங்க தப்பா புரிஞ்சிக்கிறீங்க நான் சொல்றேன். Lots of love issues, a lot of girl issues like always. After this break we will be right back on Big Talk.